குடையிடம் கேட்டார்களாம், உனக்கு மழையில் நனைவது பிடிக்குமா, வெயிலில் காய்வது பிடிக்குமா என்று. குடை சொன்னது, மழையோ வெயிலோ அது பற்றி கவலை இல்லை, அவற்றிலிருந்து காத்துக்கொள்ள என்னை ஓங்கி பிடிக்கிறானே அவன் நம்பிக்கையை காப்பாற்றுவது பிடிக்கும் என்று சொன்னார். அப்படித்தான் நான் அந்த குடை போல்தான் இங்கே என்னை நினைத்துக் கொள்கிறேன். என்னை நம்பி அழைத்தவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதுதான் என்னுடைய பணியாக இப்போது இருக்கிறது. நான் இளம் வயதிலிருந்து, என்னுடைய ஏறக்குறைய ஒரு 15 வயதுகளிலிருந்து நான் திரையில் பார்த்து ரசித்தவர்கள் இருவர், கமலஹாசன், ரஜினிகாந்த். என்னுடைய வயதுக்கு, என்னுடைய 15 வயதிலே அவர்கள் தான் தெரிந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு சிகரங்களாக தெரிந்தார்கள். அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய நடிப்பு, அவர்கள் ஆடை உடுத்துகிற விதம், அவர்கள் பேசுகிற விதம், இதை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நாங்கள் நடத்தி காட்டிக் கொண்டிருப்போம். இப்படிதான் இருந்தோம். அவர்களை பெற்று வளர்த்தெடுத்தவர் வேண்டுமானால் பாலச்சந்தராக இருக்கலாம், ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும். பெற்று பெயர் வைத்தவர் வேணால் அவராக இருக்கலாம். ஆனால் வளர்த்து வாழ்வு காட்டியவர் இதோ முன்னால் இருக்கிறாரே, எஸ்பி முத்துராமன் ஐயா. டைரக்ஷன் அப்படின்னு பெருசா ஒரு போர்டு வரும், பெருசா ஸ்கிரீன் ஃபுல்லா எஸ்பி முத்துராமன். இதையே சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து, ரஜினி படமா இவராக தான் இருக்கும், கமல் படம் அவராக தான் இருக்கும். அப்படி படங்கள் வெற்றி படங்களா அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாரு சார். ஒரு படம் கூட அப்ப தோல்வின்ற பேச்சே கிடையாது. வெற்றி படங்கள், மாபெரும் வெற்றி படங்கள். சில்வர் ஜூபிலி 2 ஹீரோஸையும் வச்சு 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 குழந்தை மாதிரி அவங்கள தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் இதோ முன்னாடி உட்கார்ந்துருக்கு. இவரெல்லாம் நான் பார்ப்பேன் நினைச்சு கூட பார்த்தது, இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கிறேன். என்ன பண்ற சொல்லுங்க. இப்பதான் அந்த காலம் கனியுது. கண்ணதாசன் சொல்லுவார், எல்லாமே அவன் செயல் சொல்லுவார். அப்படி ஒரு கவிஞர் கண்ணதாசன் மீது நான் கொண்ட பற்றால், கண்ணதாசனை நான் நேசித்ததால், அவனையே தினமும் வாசித்ததால், நான் அவரை நேசித்தேன், வாசித்தேன். ஆனால் கண்ணதாசனையே சுவாசிக்கிறவர் காவிரி மைந்தன், மூச்சாக சுவாசிப்பவர். ஒரு ரசிப்பு தன்மைக்கு ஒரு அளவு இருக்கு சார். வெறித்தனமா ரசிக்கிறவங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. கண்ணதாசன் சம்பந்தமா ஏதாவது விழா இருக்குதா, அங்க அவரை பார்க்கலாம். நீங்க ஒண்ணு வேணாம், மவுண்ட் ரோட்ல போய் கண்ணதாசன் எழுதி போட்டு வந்துடலாம், பக்கத்தில் நிற்பாரு அவர். ஒரு வெறித்தனமான ரசிகர் சார் அவரு. என்ன இப்படி ஒருத்தர் இருக்காரு நான் பாக்குறேன். ஏன்னா கண்ணதாசனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன மாசம் புதுச்சேரி கண்ணதாசன் விழாவில் நான் ஒரு 1.5 மணி நேரம் சொற்பொழிவு பேசினேன். எனக்கு ரொம்ப கண்ணதாசனை பிடிக்கும், விரும்பி பேசுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கண்ணதாசனை பத்தி நீங்க பேசுறீங்க தான் நாங்க வந்தோம் சார் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு மனுஷனை ரொம்ப பிடிக்கும் கண்ணதாசனுக்கு அப்புறம். நான் நிச்சயமா சொல்றேன், முகஸ்துதிக்கு சொல்ல காவிரி மைந்தனை பிடிக்கும். என்ன செலக்ட் பண்றாரு சார், எத்தனையோ நடுவர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில், என்ன செலக்ட் பண்றாரு அவர். அது அவருக்கு ஒரு சுதந்திர காலம். நான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவருக்கு இன்னைக்கு போராத காலம். என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு நடுவர் இருக்காங்க தமிழ்நாட்டில். திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட பேச்சாளர். அரசு பரமேஸ்வர ஐயா உட்கார்ந்துருக்காரு, நான் விரும்புகிற பேராசிரியர். எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் அவருக்கு நேரம் சரியில்லை. எனக்கு 9 கோணம் உச்சத்தில் இருக்குது. எனக்கு இன்னைக்கு நான் என்ன பண்றது, இங்க வந்து உட்காரணும் எனக்கு இருக்கு. 9 கோணம் உச்சம் பெற்றாலும் ஆயிட்டேன் இன்னைக்கு. நான் எஸ்பி முத்துராமன் ஐயா என் முன்னாடி இருக்காரு, சரஸ்வதி அம்மா வந்து வராங்க. எவ்வளவு பெரிய கலைஞர் தெரியுமா அந்த அம்மா. அவங்க தலைமையில் நான் பேசியிருக்கேன் பட்டிமன்றம். அவ்வளவு பெரிய ஞானஸ்தர் அவங்கெல்லாம், கண்ணதாசனோடு பழகியவர்கள் அவங்கெல்லாம். எவ்வளவு பெரிய மனிதர்கள் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பே பெரிய ஒரு வரம். என்ன ஒண்ணு, இப்ப நான் எந்த ஊருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் அப்படி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவர் எந்த ஊர், இவர் என்ன ஊரா, திருநெல்வேலியா இருக்குமோ இல்ல தஞ்சாவூரா இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவு நாளா வந்து அதை தம்பி சொல்லுவார். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்க ஊர் வந்து கண்ணதாசன் ஒரு முறை எம்பி எலெக்ஷன்ல கலைஞர், அண்ணாதுரை எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா, கண்ணதாசன், நம்ம கலைஞர் 3 பேரும் ஒரு அறையில உட்காந்து பேசுறாங்க. பேசும்பொழுது அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, கலைஞர்கிட்ட சொல்றாரு, யோ அவங்க வாயா போய் தான் பேசிக்கோங்க, யோ நான் இந்த பாண்டிச்சேரியில் நிக்க போறேயா அப்படின்னாரு. உடனே கண்ணதாசன் சொன்னாரா, நீ பாண்டிச்சேரியில் ஒரு நாள், கலைஞர் சொன்னாரா, பாண்டிச்சேரியில் ஒரு நாள் நிக்க முடியுமா அப்படின்னு. இது அர்த்தம் புரிஞ்சுங்க, புரியாதவங்க பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுங்க. நீ சாதாரண நாள்லயே ஒழுங்கா நிக்க மாட்டேன், நீ பாண்டிச்சேரியில் ஒரு நாள் நிக்க முடியுமா அப்படின்னா. அதனால எங்க ஊர் பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம்.
அதனால பாண்டிச்சேரின்றதால சார் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து அங்கேயே தான் இருக்கிறேன் இத்தனை வருஷமா. சத்தியமா சொல்றதா தப்பா எடுத்துக்காதீங்க. இது கோட்டுன்னோ, இது ஆஃப்னோ, இது ஃபுல்லுன்னோ, 60 ml ஒரு பெக்குன்னோ, 90 ml ஒரு கட்டிங்கன்னோ சத்தியமானு தெரியாது சார். ஆனா அந்த ஊர் தான் பிறந்து வளர்ந்து அங்கேயே தான் இருக்கிறேன் நான். ஏன் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா எங்க பாண்டிச்சேரிக்கு பல பெருமை உண்டு. போன வாரம் கோர்ட்ல ஒரு கேஸ் மாலை மடல போட்டு பெரிய பெரிய முதல் பேஜ்ல போட்டாங்க. ஜட்ஜி வந்து 10 மணி கோர்ட்ல உட்கார்றாரு. அந்த கூண்டுல எதிர் கூண்டுல ஒரு பொண்ணு நிக்கிறா. இந்த பக்கம் அவங்க கூட்டுக்காரன் நிக்கிறான். வக்கீல் எதுவும் வச்சுக்கலையான்னு கேட்டார் ஜட்ஜு. வக்கீல் தேவையில்லை, நானே வாதாடுறேன்னா. என்ன பிரச்சனை நான் வக்கீல்? அவ சொன்னா என் கூட்டுக்காரனுக்கு எனக்கு விவாகரத்து வேணும்னு. ஏன் விவாகரத்துன்னு கேட்டார் ஜட்ஜி. இல்லைங்க தூக்கத்துல வேலைக்காரி பேரை உளறான். உடனே அந்த ஆளு கடுப்பாயி இப்படி பார்த்தான். அந்த ஆளு பொண்டாட்டி முறைச்சு பார்த்தான். ஆமா சார் சத்தியமா சொல்றேன், வேலைக்காரி பேரை உளறான் சார், விவாகரத்து வாங்கி கொடுங்க. ஜட்ஜி சொன்னாரு அப்படியா, உன் பேரு நாமான்னு கேட்டார். என் பேரு செல்வி. ஓஹோ, வேலைக்காரி பேரு? அவ பேரு செல்வி தான். ஏமா உன் பேரை கூட உளறிக்கலாம்ல, அது எப்படி என் பேரை சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு தைரியம்? இப்போ யோசிச்சாரு ஜட்ஜி, கரெக்ட், இது நியாயமான கேஸ், பிரிச்சு விடு. எங்க ஊர்ல விதவிதமா நடக்கும், வித்தியாசமா நடக்கும். போன வாரம் ஒருத்தன் கரண்ட் கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு கூப்பிடுறான். 11:45 இருக்கும். கரண்ட் கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு கூப்பிடுறான். வாடியை வீட்டுக்கு போலாம். என்னது வாடி வீட்டுக்கு போலாம்? கரண்ட் கம்பத்தை பேசிட்டு இருக்கானா? வண்டியை நிறுத்திட்டு எனக்கு சனி நேரம் சும்மா இருக்கும். அவங்ககிட்ட போய் ஏன்பா இதெல்லாம் நியாயமான, இதெல்லாம் என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத போன்றான். அவன் குடும்ப விஷயமா கரண்ட் கம்பத்தை கட்டி பிடிச்சிருக்கலாம். எங்க ஊர்ல வித்தியாசமான ஊருங்க, ஆனாலும் அதை விட்டுருவோம். அங்கதான் எல்லாரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத அன்பால் இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எழுதி இன்புற்றார் என்று மற்றொரு எம்ப கேட்டில் என்னாலோ என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஊர் எங்க ஊர். அந்த ஒரு பெருமையோட தான் நான் எல்லா மேடையிலும் ஏறுவேன். இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் சரி, கடைசி தமிழர்கள் இருக்கிற வரை பாவேந்தருடைய பெயர் இருக்கும், புகழ் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்திலே கடைசி தமிழன் இருக்கிற வரை கண்ணதாசனுடைய புகழ் நிலைத்திருக்கும், நின்று ஜெயித்திருக்கும். அதை மாற்றுகிறதே கிடையாது. காவிய தாயின் இளைய மகன் சொன்னார். எல்லாரும் அந்த பாட்டை பாடினாங்க, பேசினாங்க, சொன்னாங்க. ஏன் இளைய மகன் சொன்னார்? அவர் காவிய தாயின் இளைய மகன். நானு சின்ன பிள்ளைக்கு தான் செல்லம் அதிகம், சின்ன பிள்ளைக்கு தான் செல்லம் அதிகம். எல்லா வீட்லயும் பாருங்க, கடைசி குழந்தைக்கு தான் செல்லம் அதிகம். கடைக்குட்டியது, அது இஷ்டத்துக்கும் விளையாடும், அப்பா அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. விளையாடுனா நீங்க எந்த ஃபீல்டு வேணா எடுத்துங்க, அது அப்படி விளையாடின குழந்தை. அது காவிய தாயின் இளைய மகன். யார் சொல்லுவார்? காதல் பெண்களின் பெரும் தலைவன். யார் ஸ்டேட்மெண்ட் தருவா இது மாதிரி? நாம சொல்லுவோமா? இல்லைங்க நான் இந்த பொண்ணுட்டி வேற எடுத்தே பார்க்க மாட்டேன் சார், என்னை எவ்வளவு பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க சார், நான் வேணான்னு சொல்லிட்டு. இந்த நாய் தான் சொல்லியிருக்கோம். இவனை எவ்வளவு மயச்சிருக்க மாட்டானுங்க. இந்த நாய் ப்ரொபோஸ் பண்ணி 3 லெட்டர் கொடுத்துருக்கோம், மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவன் சொல்லுவான், என்னை எவ்வளவு பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க சார், பட் ஐ நெவர் சார், ப்ளீஸ் சார், ஐ டோன்ட் லைக் சார் அப்படின்னுவான். ஆனா கண்ணதாசன் ஒருத்தன் தான் சார் வெளிப்படையா பேசினவர். என் வாழ்க்கை இப்படிதான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன். ஐ அம் ஆல்சோ எ காட். நானும் கடவுள், படைப்பதனால் என் பேர் இறைவன். சிலர் படைப்பார்கள், அந்த படைப்புகள் காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்ணதாசன் படைத்த படைப்புகள் எல்லாம் கல்வெட்டுகளாக நின்று நிலைத்திருக்கிறது. அதனால்தான் தைரியமா சொன்னாரு, நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். கண்ணதாசனை பத்தி பேசினாலே அப்படி நான் வேற மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி மாறிடுவேன் நான். ஏத்தாப்புல இன்னொரு பெரிய பேய் இருக்கு, காவிரி மைன். 2 பேய் ஆனா என்ன ஊரு? மருவத்தூர் பக்கத்துல, மருவத்தூர் தாண்டி இந்த மின்னல்னு ஒரு ஊருங்க, அங்க ஒரு பட்டிமன்றம் போயிருந்தாங்க, திருவிழா. திடீர்னு ஒரு பக்தி பாட்டு பாட சொன்னார். அங்கேன்னு சார் நீங்க நல்லா பாடுங்களேன், ஒரு பக்தி பாட்டு பாடுங்கன்னார். ஒரு பக்தி பாட்டு பாடினேன். பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 பொம்பளைங்க சாமி வந்துருச்சு. எழுந்து ஆடுதுங்க, அது தமால் டிமாண்டு. எழுந்து பொம்பளைங்க, அதுல 6 பொம்பளைங்களை அடக்கிட்டாங்க. ஒரு பொம்பளை மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் விசாரிச்சா அது வீட்டுக்காரங்க தான். அது அடங்கவே இல்லை, அது வீட்டுக்காரங்க தான். போட்டு அப்புறம் குனிய வச்சு அதை முதுகுல ஒரு பொம்பளை குத்துன்னு குத்துது. ஏமா சாமி வந்த பொம்பளை ஏமா குத்துறேன்னு? சும்மா இருந்தேன், மதியானம் தாலிக்கு கடுவு கேட்ட கொடுக்க மாட்டேன்டா. கிராமத்துல என்னென்ன பிரச்சனைக்கு எது வருது பாருங்க. இப்படியெல்லாம் சார் பயங்கரமான இதெல்லாம் நடக்கும். இன்னொருத்தர் பக்கம் இந்த பக்கம் காத்தவராய சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். ரவி நமக்கு மடக்கணும், அடங்கவே இல்லை அவரு. இந்த 7 பொம்பளை அடக்காச்சு. அவர் ஒருத்தர் மட்டும் நான் காத்தவராயண்டா அப்படின்னு ரொம்ப அட்டகாசம் பண்றாரு சார். பூசாரி போய் விபூதி போடுறாரு, எலுமிச்சம்பழம் போடுறாரு, என்னன்னா இறங்கவே இல்லை சாமி. மலையாரு வேப்பில அடிக்கிறாங்க.
அப்ப அந்த நாட்டாமக்காரர் என்ன கேட்டார், தாங்கேன் சார், நீங்க தான் ஊர் ஊரா போய் இல்ல பேசுறீங்களே, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு ஒரே வழிதாங்க, எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்தை இதான் செய்யறாங்க. ஒரு 2 குடம் பச்சை தண்ணி எடுத்துங்க, குடத்துல அதுல கொஞ்சம் வேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு இந்த சாமியை வேண்டிக்கிட்டு தலையில ஊத்துங்க, சாமி மலை ஏறிடும்னு. அதே போல 2 குடம் பச்சை தண்ணி எடுத்தாங்க, வேப்பிலை போட்டாங்க, கொஞ்சம் மஞ்சள் போட்டாங்க, எடுத்து போய் அந்த குடத்தை எடுத்து அவர் தலையில ஊத்த போனாங்க. காத்தவன் சொல்லிட்டு இருந்தார்ல, ஊத்த போனாங்க. ஊத்தாரா என்ன ஏன்னு கேட்டாங்க. பீடி கட்டு வத்திப்பட்டி நனைஞ்சிரும் சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு போய் ஊத்துக்கிறார். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நாங்க கிராமத்துல அது காத்தவரன் வேற. ஆனா சாரி, எனக்கு என்னன்னா இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம். இருந்தா இப்படியே இவங்கெல்லாம் இருந்தா சந்தோஷம். இந்த 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 2 பூட்டியும் அந்த கேட்டு பூட்டிட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் முடிச்சுட்டு சாவி கொடுத்துறேன். ஏன்னா போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேதி ஆகிற மாதிரி லேசா ஃபீல் ஆகும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எதையும் சமாளிக்கிற தைரியம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இது ஒரு சார், நீங்க எல்லாம் தங்கம் சார், எல்லாம் இவ்வளவு உட்காந்து கேட்குறீங்களா? ஏன் தெரியுமா, தங்கத்தை வெட்டி எடுக்கணும்னா 2000 அடி 3000 அடி பள்ளம் தோண்டணும். 2000 அடி 3000 அடி பள்ளம் தோண்டி அதை எடுக்கணும். அடியில கிடக்கும். அது முதல்ல மணல் வெளிப்படும், பிறகு பாறை வெளிப்படும், பிறகு கூழாங்கல் வெளிப்படும், பிறகு தாதுக்கள் வெளிப்படும், இரும்பு அலுமினியம் எல்லாம் வெளியே வரும். கடைசியில தங்குவதால் அதற்கு தங்கம் என்று பெயர். கடைசி வரை தங்கினால் நீங்க கூழாங்கல் யாரு, பாறை யாரு, மணல் யாருன்னு முடிவு பண்ணீங்க. நான் தங்கம் தான் அப்படியே உட்காந்துருப்பான். இதுக்காக தான் இந்த பிட்டை போட்டதே. பரவாயில்லடா பாண்டிச்சேரிக்காரங்க விவரமா தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் சார். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு சார். உண்மையில இந்த கருத்தரங்கத்தை பார்த்தேன், அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா தலைமையில நான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. நம்ம மதுரை டிஎம்எஸ் சகாதேவன் மகாதேவன் சங்கரநாராயணன் எல்லாரும் புதுக்கோட்டை அந்த அந்த நாடியம்மன் கோவில்ல அம்மா கூட வந்து பேசியிருக்கேன். தஞ்சாவூர்ல பேசியிருக்கேன் அம்மா கூட. அவ்வளோ கண்ணதாசனை எல்லாம் அவங்களாம் பார்த்து பேசினவங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் அவரை அப்படியே நேரம் பார்த்ததில்லை. கொடுப்பேன் இவங்களாம் கொடுத்து வச்சவங்க, பார்த்ததில்லை. அவருடைய பாடல்களை கேட்டிருக்கேன். அவருடைய பாடல்களை இப்போதான் நான் கொஞ்சம் அவரை பற்றி படித்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கும்பல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக இருக்கு. கூட்டமாக மகிழ்ச்சியாக வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 72 படம் இயக்கிட்டு 72 படத்துக்கு மேலே அதுவாக வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. நான்லாம் 72 படம் இயக்கினா எனக்கு தூக்கிட்டு வர சொல்லுவேன் பல்லக்கில். நான்சென்ஸ், படிக்கட்டில் தூக்கி போகக்கூடாது. 72 படம் டைரக்ட் பண்ணி நான் விளையாடு அப்படின்னு நான் பண்ணியிருப்பேன், சத்தியமா பண்ணியிருப்பேன். எவ்வளோ எளிமை பாருங்க. என்ன என் காலு தரையில் படுறதா, நான்சென்ஸ், தூக்கிட்டு போகடா அப்படின்னு இல்லை. காலம் எவ்வளோ எளிமை பாருங்க மனுஷனுக்கு. இப்படிதான். அதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கண்ணதாசன் சொன்னது இதுதான். நிலை உயரும் போது பணிவு கொள்ளணும். நிலை உயரும் போது பணிவு கொள்ளணும். என்னென்ன வார்த்தைகள் சார். கண்ணதாசன் ஒரு தத்துவ வாத்தியார் சார். அவர் சித்தர். அவர் வாத்தியார் இல்ல, சித்தன். கண்ணதாசன் ஒரு சித்தன். இந்த மாதிரிலாம் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் பிறந்தார் பாருங்க. இந்த தேவரின் குலம் காக்கும் வேலையா, என்ன சார் பாட்டு, என்ன அர்த்தம் பாத்தீங்களா? நம்ம ஐயா தேவரையா வந்து அவருக்கு சாண்டோ சின்னப்ப தேவரையா கண்ணதாசனுக்கு கஷ்டம் வர்றப்பெல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளல். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். காவிரி மைந்தெல்லாம் எனக்கு வந்து பேசின தொகையோட 10,000 கூட தரதா முடிவு பண்ணிருப்பாரு. நேரம் இவ்வளவு நல்லா பேசுறான், இது தெரியாம நம்ம கம்மியா பேசிட்டோமே, சரி கூட 10,000 கொடுப்பேன்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம். ஆளுக்கு 2,000 நான் உங்களுக்கு தரதா நான் கூட முடிவு பண்ணிருக்கலாம். உடனே வந்துருவீங்களே. எதுக்கு சொல்றேன்னா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. இப்போ ஏன் குலத்தை காத்தார் தேவர். வருத்த காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டப்பலாம் சாண்டோ சின்னப்ப தேவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரா கண்ணதாசன். கணக்கு பார்க்காம. பாட்டுக்கெல்லாம் கணக்கு இல்லையா, வச்சுக்கோ நீ வச்சுக்கோ, உன் தமிழுக்கு உங்ககிட்ட சரஸ்வதி குடியிருக்காயா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுப்பாராம். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கப்பாரா இல்லையா கவிஞர்? எத்தனை பேரை வாழ்த்தினவர். அவர் வாழ்த்தி எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க. எத்தனை கோடி 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 குடும்பங்களை வாழ வச்சிருப்பார் கண்ணதாசன். அவர் வாயால அவரை வாழ்த்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா மருதமலை மாமணி முருகன் தான். அவன் தேவரின் குலம் காத்தவன். அருணகிரிநாதர் சொல்றாரு, திமிர உததி அணைய நரக செனன மதலில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடிய மணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதரளி எனதையும் அடைந்த அடிமை குலமும் வர வேண்டும். சமர முகவில் அசுரர் தமது தலைகள் உருள மிகவேனில் சலதி அரள நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. புரியுதா? இப்போ இந்த வேலை எடுத்து கிரௌஞ்சமலையை குத்தி 2ஆ புடந்து சூரனை கொண்டு தேவர்களை காப்பாத்தின மாதிரி
என் வறுமை என்கிற மலையை குத்தி உடைத்து என் வாழ்வை செழிக்க வைத்த சின்னப்ப தேவர். இந்த தேவர் வாழணும், அந்த தேவரை வாழ வச்ச முருகன் வாழணும். தேவரின் குலம் காக்கும் வேலையா. என்ன சார் இப்படியெல்லாம் அவர் உள்ள பூந்துட்டாருன்னா விளையாடுவார். காதல்னு வந்துட்டா இந்த எக்ஸ்ட்ரீமும் தொடுவார், இந்த எக்ஸ்ட்ரீமும் தொடுவார், 2 எக்ஸ்ட்ரீம் தொடுவார். பொண்ணு அப்படி வாழ்த்துவார் சார். தங்க ரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இந்த கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். தங்க ரதம் மாதிரி வரலாம் சார். சரி விடும், என் கதெல்லாம் ஞாபகம் வருது. பொண்ணு பார்க்க மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்க மாமியார். இங்கதான் சைதாப்பட்டு தான் பொண்ணு. அதை நினைச்சு பாக்குறேன், மண்டலம் காயுது. சரி வேணாம், சொந்த கதை வேணாம். ஆமா, அது அந்த கதை வேணாம். ஒரு பெண் எப்படி தங்க ரதம் சார், தங்க ரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அடைக்கிறாள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் மல்லிப்பூ, அவள் என்று மணக்கும் முல்லைப்பூ. இதுல கடை சொல்லிக்கிட்டே வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து, கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்தாச்சு, காதல் என்ற சாறு பிழிஞ்சாச்சு, அது ஒரு இலகுவான பக்குவத்துக்கு வந்துருச்சு. தட்டி தட்டி சிற்பி செய்த உருவம் இல்லவ, சிற்பிகள் புளூரல், ஒரு சிற்பியால் அவளை செய்ய முடியாது. அவ்வளவு அழகு, செம்ம அழகு. ஒரு சிற்பியால் அவளை வெடிக்க முடியாது. தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இந்த வார்த்தையெல்லாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அவள் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவம். அதை எப்படி விளக்கணும்னா அது தனியா ஒரு 2 மணி நேரம் பேசலாம் நம்ம. நான் தலதலன்னு ஆயிடுவோம் ஒரு மாதிரி. ஏன்னா கண்ணதாசன் அப்படியெல்லாம் வந்து தன் அழகு காதல சொல்லுவார் சார். அதே பெண்ணை வர்ணிச்ச அதே கண்ணதாசன் அதுல சொல்லுவார் தான் அவரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வருவார், மரணம் என்னும் தூது வந்தது, வெறுத்துட்டார், அங்க வெறுத்துட்டார், தங்க ரதமாவது வெள்ளி ரதமாவது, நீ துரோகி. இந்த பக்கம் இப்படி புகழ்ந்தார், இந்த பக்கம் பார்த்தார், மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. என்னப்பா இது? மலரைத்தானே நான் பறித்தது, அது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது? சார் இப்படி எல்லாம் உறவைத்தானே நான் நினைத்தது, இங்கு பிரிவு வந்து ஏன் நினைத்தது? இப்படி இங்க அழகு, இங்க அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம் சார் அவரு. இன்னொன்னு சார், காதலிச்சாராம், பிரச்சனை ஆகி போச்சான். ஒண்ணு செய்யணும் சார், இந்த கடவுள் தானே இதெல்லாம் செய்யறான். அவனை அழைத்து வந்து ஆசையில் மூழ்க விட்டு ஆடட ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், பட்டிடுவான், பட்டதே போதும் என்பான். பாவி இவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். எவ்வளோ ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் எழுத முடியுமா சார்? கடவுளை கூப்பிடுறாரு சார், இங்க வா நீ லவ் பண்ணு போ. அது நிக்கிறா பார், 21 ஜேக்கு நிக்கிறா பார் பஸ்ஸுக்கு, சைதாப்பேட்டை தான் போ, அந்த பஸ் போ, அவ பின்னாலே போ. லோல் பட்டல, 1 மாசம் லோல் பட்டல, லவ் பண்றேன்னு சொன்னால, இப்பதான் அவங்க கூட போறா பார், அங்க பாரு. ஐயோ, அவனை அழைத்து வந்து ஆசையில் மூழ்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் கைத்தட்டனா பரவாயில்ல. இல்ல, நான் வந்து அடிக்கடி தட்டுங்கன்னு கேட்க மாட்டேன், ஆனா அப்பப்ப கேட்பேன். இந்த பைத்தியம் நாம் போட்டுருக்குறான் சார். என்ன சார் இந்த மனுஷனை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு சந்தோஷம் வருது சார். பாட்டு இந்த காதலுக்கு சொல்றாரு சார், இந்த மானிட காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், இந்த மலர்களின் வாசம் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும், நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். இந்த மலர்களின் வாசம் மாலையில மாறிடும், முடிஞ்சு போச்சு. மானிட காதல் இருக்குல்ல, ஒரு மரணத்துல போயிடும், செத்து போயிட்டா மறந்துடுவான். இது கூட திருமூலர் பத்தி ஐயா ஒருத்தர் சொன்னாரு. ஊரெல்லாம் கூடி ஒளிக்க எழுதிட்டு பயிரணி நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டினை கொண்டு போய் சிட்டுட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழித்தனரே. முடிஞ்சு போச்சு, திருமூலர் சொன்னது தானே. அதை எளிமைப்படுத்தி யார் சார் இந்த சமுதாயத்தை சொல்றது? பட்டினத்தார் சொன்னாரு, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் பீதி மட்டே விம்மி விம்மி இருகை தலைமை நடித்தரும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. இது யாரு தமிழ் சமுதாயத்துக்கு சொன்னது? பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார் சார், அவர் சொன்ன பாட்டு தெரியல சார். அது அழகா கண்ணதாசன் சொன்னார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. சொந்தக்காரங்களாம் வீடு வரைக்கும் தான் வருமா, வீடு வரை உறவு இருக்கும், வீதி வரை மனைவி.
அந்த தெரு திரும்புற வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு வருவா. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, அட பாவி, மாசம் மாசம் சம்பளம் வாங்கி அவகிட்டே கொடுத்தியே அப்படின்னா அப்பதான் தெரியும் இன்னொரு சேனல் ஓட்டிருக்கான். இவ தான் காட்டி கொடுப்பா. அது வரைக்கும் ஊர்ல யாருக்கும் தெரியாது. இவங்க 2 பேரும் தெரிஞ்ச ரகசியம் அவ அழும்போது சொல்லிடுவா. அந்த தெரு முனையில போய் அந்த விழுந்து அழும்போது சொல்லுவா, மாசம் மாசம் சம்பளம் வாங்கி அவகிட்ட கொடுத்தியே சொல்லிட்டு அந்த ஏடிஎம் பின் நம்பர் 4 நம்பர்ரா, அது கூட சொல்லாம போயிட்டேடா. ஏடிஎம் நம்பர் கூட சொல்லாம போயிட்டு இருக்கான். கார்டு கிடக்குதானா சொல்லாம போயிட்டான். இப்படி எல்லாம் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழு அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி இருகை தடைமேல் அடித்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. அவன் புள்ள சுடுகாட்டு வரைக்கும் வருவான், சொந்தக்காரங்க வீட்டு வரைக்கும் வருவான், வீதி வர பொண்டாட்டி வருவா, கடைசி வரைக்கும் யாரு வருவா? பட்டி தொடரும் இருவினை புண்ணிய பாம்பும் பட்டினதாஸ் சொன்னார். கண்ணதாசன் யாரோன்னு முடிச்சிட்டார், கடைசி வரை யாரோன்னு முடிச்சிட்டார். வீடு வரை உறவு. நீ ஒண்ணு இல்ல சார், செத்து மேல போனால என்னப்பா, ஐயோ இங்க வேணாம் கீழே போடு, கீழே வந்தா கீழே வாழ முடியாது, மேல போ. சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யாரோன்னு நம்ம தலைவர் முடிச்சிட்டார். பட்டினத்தார் சொல்லிட்டு போயிட்டார். சார் ஒண்ணு இல்ல சார், கண்ணதாசன் எளிமையா சொல்றாரு. இயேசுகாவியத்தை பத்தி பேசினாங்க இல்லைங்க. 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். என்ன அழகு சார் கண்ணதாசன். 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான்? மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? வச்சாம்பர் தலைவன் சார். டேட் ஆஃப் பர்த்ங்க எல்லாருக்கும் தெரியும் சார். எவரிபடி நோஸ் தேர் டேட் ஆஃப் பர்த். எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் பர்த் தெரியல, எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் பர்த், ஒரு டேட் ஆஃப் டெத் சொல்லும். எக்ஸ்பைரி டேட் தான் கிடையாது. மாத்திரையில கூட எக்ஸ்பைரி டேட் போடுவாங்க. ஆனா மனுஷனுக்கு எக்ஸ்பைரி டேட் தெரியாது. இந்த மனித பிறவி உயர்ந்த பிறவின்றதுக்கு இதுதான் சார் அடையாளம். மனித பிறவிக்கு எப்ப முடிவுன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டு நாய் கூட எப்பன்னு தெரியும். எப்ப தெரியுமா? நம்ம கையில உருட்டுக்கட்டை வந்தா அதுக்கு அன்னைக்கு மேட்டர் முடிஞ்சிருச்சு, ஒரே அடி அதனோட டேட் முடிஞ்சிடும். நமக்கு தெரியாது என்னைக்கு சாக போகுது. ஆனா நாம என்னைக்கு சாக போறோம் நமக்கு தெரியாது இல்ல. இந்த சஸ்பென்ஸ் ஆண்டவன் வச்சான். ஏன் வச்சான்? மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? கடவுளுக்கு வேலையே இல்லையே சார். டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும் சார். டேட் ஆஃப் டெத் ஏன் தெரியல? அந்த சஸ்பென்ஸ் ஏன் வச்சானா? வாழ்க்கையினுடைய சூட்சமே அங்கதான் சார் இருக்கு. அதனால்தான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கும் சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணுவான் யாருக்கு தெரியாது சார். அந்த டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா நம்ம என்னன்னா பேங்க்ல லோன் தர மாட்டாங்க சார். நீங்க ஒண்ணு இல்ல, மேனேஜர்கிட்ட போங்க சார், வீடு கட்ட போறேன் சார். உங்களுக்கு என்ன சார் 4 மோதிரம் போட்டுருக்கீங்க, வாங்க சார். லோன் எப்போ சார்? லோன் எவ்வளோ சார் வேணும்? 20 லட்சம். தாராளமா சார். சார் டேட் ஆஃப் டெத் சொல்லுங்க. அடுத்த மாசம் 3ஆம் தேதி சார். சார் அடுத்த மாசம் 3ஆம் தேதி சாக போறீங்க, எப்படி சார் லோன் கேட்குறீங்க? யார் சார் அடைக்குது? லோன் கூட வாங்க முடியாது இல்ல, முடிஞ்சு போச்சு. கடவுள் கண்ணதாஸ் சொல்றாரு, பூமிக்கு மனிதன் அனுப்புறாராம். போயிட்டு நீ ஒரு வியாபாரம் பண்ணு. என்ன வியாபாரம் தெரியுமா? அந்த வியாபாரத்துக்கு பேர் வாழ்க்கை. வாழ்க்கை என்கிற வியாபாரம் பண்ணு போ. அதுல ஒண்ணு வரவு. வியாபாரத்துல 2 தான். ஒண்ணு வரவு, இன்னொன்னு செலவு. மனித வாழ்க்கையில 2 தான். ஒண்ணு ஜனனம், இன்னொன்னு மரணம். வியாபாரத்தை லிங்க் பண்றாரு கண்ணதாசன். சார் நீ பிறந்தது தெரியும், நீங்க வாழறது தெரியும், என்னைக்கு போக போறோன்னு தெரியாது. நான் சொல்றேன் ஒரு வியாபாரம் நடத்து வாழ்க்கைன்னு. அதுல வரவு இருக்கு, செலவு இருக்கு. மனித வாழ்க்கையில ஜனனம் இருக்கு, மரணம் இருக்கு. இது 2ஐயும் கம்பேர் பண்றார் சார் கண்ணதாசன் ஒரே பாட்டுல. அதனால்தான் சித்தன் சொன்ன. கண்ணதாசன் ஒரு சித்தன், அவன் மனிதன் அல்ல. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும். இதில்
காரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. விட்டு முடிஞ்சு போச்சு. இதுல அழட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சஸ்பென்ஸ் கடவுள் கையில் இருக்கு, அவர்கிட்ட முடிவு இருக்கு. he will decide. நீ ஒன்றும் டிசைட் பண்ற அத்தாரிட்டி கிடையாது. எவ்வளவு அழகான எளிமையான காதலை சொன்னார் சார். நான் முன்னுரையை முடிக்கிற சீக்கிரமா, எங்களுக்கு நேரம் கம்மியா கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆருக்கு திரைப்படத்துல சின்னவர்னு பேர் இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும். சின்னவர்னா எம்ஜிஆர். அவர்கிட்ட அடிக்கடி கண்ணதாசன் சண்டை போட்டுருவார். அவர்கிட்ட மட்டும் இல்ல, காமராசரே திட்டினவர். அவரு காமராசரை வாழலாம புகழ்ந்தவர் தான். அவரே திட்டிருக்காரு. மானுடரை பாடியவர் மாரியவன் இயேசுவதின் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதனும் நான் தெய்வ மிருகம். நான் இடறி விழுந்த பள்ளம் 4000 அதை நான் போட்ட முக்கள் பதியும். நடைபாதை வணிகன நாம் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் என்று பாடியவர் கண்ணதாசன். ஒத்துக்கிட்டாரு. ஸ்டேட்மெண்ட். நிறைய வித்த எல்லாம் நல்ல பொருள் நான் சொல்ல மாட்டேன், நல்ல பொருளை வாங்கிக்கோ, மீதெல்லாம் வச்சுப்பா, நானே பார்த்துக்கிறேன். இப்படியே ஒரு மனிதன் கண்ணாடி மாதிரி வாழ்ந்திருக்கார் சார், வெளிப்படையா. இப்படி ஒரு ஒரு செய்தி எதை சொல்ல வந்தேன், நம்ம எம்ஜிஆர் கிட்ட ஒரு பாடல், எம்ஜிஆரோட ஒரு பாடல். எம்ஜிஆர் சண்டை போட்டுருக்காரு, சின்னவர் கூப்பிடுறாருன்ற கண்ணதாசனை. என்னவா இவர் கேட்கிறார், தலைவர் கவிஞருக்கு எப்போதுமே ஒரு செருக்கு இருக்கணும் தான் சார். கலைஞனுக்கு செருக்கு இருக்கணும் சார், கலைஞனுக்கு செருக்கு இருக்கணும். அது ஞான செருக்கா இருக்கணும், வீணா போன செருக்கா இருக்கக்கூடாது, ஆணவ செருக்கா இருக்கக்கூடாது, ஞான செருக்கா இருக்கணும். என்னால் முடியும், என்னால் முடியும் நினைக்கலாம், என்னால மட்டும்தான் முடியும், அதான் திமிரு. என்னால் முடியும் என்பது ஐ கேன், அது நியாயம். கண்ணதாசன் சொல்றாரு, என்னவான்னு கேட்கிறார். சின்னவர் உங்களை பாட்டு எடுத்து கூப்பிடுறாரு. ரொம்ப நாள் ஆச்சா இடைவெளி, சரி போவோம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் கிட்ட போறாரு. இதான் காதல் பாட்டு, நீங்க எழுதணும். சரோஜா தேவி எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு எக்ஸசைஸ் பாடி, சரோஜா தேவி அவருக்கு சரியான ஜோடி. அது ஒரு அவங்க பிளஸ்டு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா, அவங்க ஒரு பிளஸ்டு. 2 பேர் தான் அவருக்கு பிளஸ்டு. முதல்ல சரோஜா தேவி. எம்ஜிஆர் கண்ணதாசனுடைய பாட்டு எழுதுறாரு பாருங்க. எம்ஜிஆரை புகழறாரு சார். சரோஜா தேவி எம்ஜிஆரை புகழற மாதிரி தெரியும், ஆனா புகழறது பூரா கண்ணதாசன் எம்ஜிஆரை புகழற மாதிரியா இருக்கும். ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன். பெண்கள் நிறைய பேருக்கு எங்க சகோதரிலாம், ஆம்பளைங்க பொம்பளைங்கள 4 வார்த்தை புகழ்ந்துட்டா உச்சி குளிந்துருவாங்க சார். நானும் எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். என் மனைவி பேரு சங்கரி. சங்கரி சிக்கன் கிரேவி பா எக்ஸலண்ட் மார்வலஸ். சிங்கப்பூர்ல, மலேசியாவில், துபாயில எங்கெங்க சாப்பிட்டுருக்கம்மா. இந்த டேஸ்ட் உண்மையில சொல்ல, பெப்பர் என்ன எப்படி இது பண்ண, நீ செம. பின்பக்கம் திரும்பிக்கிட்டு சிரிப்பா சார், வெக்கப்பட்டு பின்பக்கம் திரும்பிட்டு சிரிப்பா. ஏன்னா பல்லு தூக்கண மாதிரி இருக்கு, அதனால கிச்சன்ல போய் தனியா சிரிப்பா சார், கிச்சன்ல போய் சிரிப்பா. அது காரணம் இல்ல, அதுவும் காரணம். அடுத்த நாள் பாருங்க, ஒரு மட்டன் கிரேவி, முட்டை பொடி மாசு, இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் சார். ஒரு நாள் சொன்ன ஒரு பொய்க்கு என்னன்னா குடுக்குறா பாருங்க. மறுநாள் கோலா உருண்டை, மட்டன் கிரேவி, பொடி மாசு, சொரா புட்டு. நீ கூட ஒரு நாள் சாப்பிட்டு எங்க வீட்டுல சொரா புட்டு, இதெல்லாம் கிடைக்கும் சார். ஒரு நாள் புகழ்ந்ததுக்கு இது எல்லாருக்குமே உண்டு சார். புகழ்ந்து பாருங்க நீங்க. இது நீங்க சொல்லுங்க சார், சாம்பார் என்னமா சாம்பார் இது, என்னதான் உன் கையில என்ன வச்சிருக்க, உன் கையில என்ன பக்குவம் இருக்கு, என்ன சாம்பார் சொல்லி பாருங்க. மறுநாள் மீன் குழம்பு எல்லாம் கிடைக்கும். இது எப்படி சொல்லி பாருங்க, இது சாம்பார், இது ஒப்பம் மூஞ்சி மாதிரி வச்சு சொல்லி பாருங்களேன். மறுநாள் பழையது கூட கிடைக்கும். உண்டா இல்லையா? இது லாஜிக் சார். எம்ஜிஆர் கண்ணதாசன் அடிக்கிறார் சார், எம்ஜிஆரை போடுறார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவரை பார்க்கிறோம், எம்ஜிஆர் கூட சேர்றோம், பாட்டு எழுதுறார் சார். மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேன் அல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. ஐயோ அப்பா, இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன சார் வேணும்? அவங்க திருப்பி அடிக்கிறாங்க தலைவருக்கு. தேக்கும் மரம் உடலை தந்தது. தலைவர் எப்படி? சின்ன யானை நடையை தந்தது. பெரிய யானைன்னு சொல்ல கண்ணதாசன் கவனிக்கணும். நீங்க யானைன்னு பொதுவாக எழுதல, பெரிய யானைன்னு எழுதல. ஏன்னா பெரிய யானை எந்த கோயிலும் கழுவ மாட்டானுங்க, பின்னால போக முடியாது, கப்படிக்கும். அதனால சின்ன யானை, அது குட்டி யானை. இன்னொன்னு, எம்ஜிஆர் இன் பண்ணிக்கிட்டு நடந்து போவார், அந்த பேண்ட் இன் பண்ணிட்டு நடந்து போவார். சும்மா குட்டி யானை போற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் கண்ணதாசன் சார், அவர் ஒரு சித்தம் சார். அவரு யோசிக்கிறாரு. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. நடந்து போகும்போது சின்ன யானை போற மாதிரியே இருக்கு. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது. அவர் சிரிக்கும் போது பூ உதிர்ற மாதிரி இருக்கு. ஹைலைட் என்ன தெரியுமா? பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. தங்கம், தங்க பசும சாப்பிடுறவர். அவர் யாருக்குற என்ன மாதிரி நல்ல கலர் எம்ஜிஆர் சார். நான் நல்ல கலரு, இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி. இதே நாளை காலைல பாருங்க, இதை விட அழகா இருப்பேன்.
கொஞ்சம் உளறிட்டான்னு நினைக்கிறேன். அது மாதிரி தேக்கும், அதாவது அவர் சொல்றார் சார், மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேன் அல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. அவங்க தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. இதுக்கு மேல என்ன சார் காதல்? இதுக்கு மேல என்ன காதல் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாட்டு எடுப்பார் சார். ராம சீதை லட்சுமண எல்லாம் போறாங்க. அப்போ அந்த காட்சி அவர் சொல்றாரு, சூரிய ஒளி ராமன் மேல பட்டு அந்த ஒளி தெரியாம மறைஞ்சு போற அளவுக்கு பச்சை நிறம், கரும் பச்சை நிறம் கண்ண ராமன் போறாங்க. அவன் கூட சீதை நடந்து போறான். வெய்யோன் ஒளி தன்மையணியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடையாள் இளையான், பொய்யோ எனும் இடையாள். சீதைக்கு இடை இருக்குதா இல்லையானே தெரியும். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா புகழுடையான். கம்பன் ராமன் கம்பன் சொல்றார் சார், என்னடா இவ்வளவு அழகனா ஒருத்தன், சூரிய ஒளி பட்டு மறைஞ்சு போச்சு, இவர் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ, இது என்ன நிறம், இது புரியல எனக்கு. கம்பன் திகைக்கிறார். ஐயோன்னு கம்பன் கத்தி ஒரு 4 பாட்டு தான் இருக்கு கம்பராமாயணத்துல. ஐயோ, அந்த மாதிரி இந்த ஐயோ, இதுல ஒரு ஐயோ, இவ்வளவு அழகா ஒருத்தர் இருப்பான், இவ்வளவு காங்கையனும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு இது சரி நானே சொல்லிக்கிட்டதான் உண்டா, என்ன பண்ற. இப்போ இந்த அப்ப பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடை இருக்குதா இல்லையானே தெரியலையா. அதே மாதிரிதான் அன்னை இல்லம் படத்துல தேவிகா முன்னாடி போவாங்க, சிவாஜி பின்னாடி வருவாரு. இப்ப பாட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா அது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. தேவிகாவும் சொல்லிடக்கூடாதுதான், தேவிகா சொல்லிக்கூடாதுதான், கொஞ்சம் கிரைண்டர் சைஸ் தான் இருப்பாங்க. இருந்தால் அதே தேவிகாவுக்கு ஒரு பாட்டு எழுதிட்டாரு கண்ணதாசன். ஒருத்தர் வந்து கேட்டார், என் 16 வயது, அந்த பாட்டு எழுதிட்டாரு. ஒருத்தர் கேக்குற, ஏங்க தேவிகாவுக்கு 32 வயசுங்க, என்னங்க அவசரப்பட்டு இந்த மாதிரி எழுதிட்டீங்கள? கண்ணதாசன் சொன்னாரு, என்ன நல்லா கவனிச்சியா, என் 16 வயது, என் 16 வயதுடா, 16 16 32, என் 16 வயது. அங்க ஒண்ணு நான் எழுதல. இப்படி எல்லாம் நிறைய பண்ணுவாருங்க. இது கண்ணதாசனுடைய காதல் ஒரு பக்கம். மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும், அதனால மெல்ல நட. எப்பா இப்படி காதல் பண்ணவர் தான் அவனை அழைத்து வந்து ஆசையில் மூழ்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட விட்டு பார்த்திருப்பேன். படுவான் அவனை கொள்ளு. யாரு? கடவுளை. கடவுள் சார், கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? கடவுளை தண்டிக்க சொல்றாரு சார். இங்கேயும் கடவுளை வம்புக்கு இருக்கிறாரு, அங்கேயும் கடவுளை வம்புக்கு இருக்கிறாரு. எந்த கவிஞனும் கடவுளை தைரியமா திட்டி ஸ்டேட்மெண்ட் விட்டது கிடையாது கண்ணதாசனை தவிர. இப்படி ஒரு கவிஞன் சார் கண்ணதாசன். திருக்குறள்ல இருந்து எடுப்பாரு, கம்பராமாயணத்திலிருந்து எடுப்பாரு, எங்கெங்கே போவார் சார் அவரு. நீங்க சிலப்பதிகாரத்துல அடைக்கல காதைன்னு ஒண்ணு வரும். சிலப்பதிகாரத்துல அடைக்கல காதை, சிலப்பதிகாரம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுல மாதிரி அம்மா கண்ணகியை கொண்டு வந்து அந்த கவுந்தேடிகள் அம்மா மாதிரி கிட்ட கண்ணகி அடைக்கலம் கொடுக்கிறப்ப சொல்லிட்டு போவாங்க, இவ்வளவு உன் பொண்ணு மாதிரி பாத்துக்கோ, என்னோடு போந்த இளங்குடி நங்கைதான் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். இவள் நடந்து வந்த பாதம் பூமிக்கு கூட தெரியாது இவள் நடந்து வந்தது, அவ்வளவு மென்மையான பாதங்கள் கொண்டவள். இவளை பத்திரமா நன்னீராட்டி குளிக்க வச்சு அழகிய அவளுடைய கூந்தலில் பூக்களை சூடி கண்களில் மைகளை தீட்டி அவளுக்கு என்னென்ன அலங்காரம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு உன் பெத்த மக மாதிரி பார்த்துக்கோ சொல்லிட்டு போறாங்க சார். அப்போ அதே அந்த அந்த அடைக்கல காதையை தான் கண்ணதாசன் எழுதுவாரு. இந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கோ, உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கோ, நல்ல பூக்களை எடுத்து அவளுக்கு தலையில சூடி வை, இதையெல்லாம் பார்த்து இவ வந்து மகிழ்ச்சியா இருக்கட்டும். தேமன் கூந்தல் சின்மலர் பெய்து தூமடி உடைய தொல்லையர் சிறப்பின் ஆயமும் காவலும் ஆயிழை தனக்கு தாயும் நீகே ஆயித்தாங்கு, நீயே அவளை தாய் மாதிரி பார்த்துக்கோ. இதான் சார் கண்ணதாசன் எழுதுறாரு. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையில் நன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி. அவர்கள் தாய் வழியே வந்த நாணம்,
எங்கேயா விட்டு வைக்கிறார பாத்தீங்களா நம்ம பண்பாட்டை? தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி. இப்படி எல்லாம் காதல் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். காதல் மட்டும்தான் கண்ணதாசன் உரியவரா? தத்துவத்தை கண்ணதாசன் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஞானி யோகியர் யாரும் சொல்ல சார். சிம்பிளா சொல்லுவார் சார் தத்துவத்தை. அம்மா கூட சொன்னாங்க, ஆசை, கனவு, கோபம் கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஒரு மிருகம் பேச தெரிஞ்சிருக்கு, அது என்ன மிருகம்? ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம். மனுஷ வடிவில் ஒரு தெய்வனை பார்க்கலாம். எப்படி தெரியுமா? அவன் இந்த அன்பு, நன்றி, கருணை கொண்டிருந்தா அவன் மனித வடிவில் தெய்வமா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போனவனே கூட யாரு? எவனும் வரமாட்டான். உண்டாக்கி 2 பேர் விட்டான். உடல் 2 உறவு கொள்ள ஒரு துளி கருப்பை செல்ல கடலென அமுதம் உண்டு களிமிக சிலுத்த பாவை வடிவுகொள் மாறுபாட்டில் வயிறு முன் புறத்தில் தள்ள நடைபயின்று 5 திங்கள் நடந்திட குழவி தோன்றும். எளிமையா சொல்றார் சார். 5 திங்கள் அப்படியே பட்டினத்தார்கிட்ட இருந்து எடுத்ததுதான். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெத்து பையல் என்ற போதியை பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுடை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் நீ. ஒவ்வொரு பிறவிலையும் என் தாய் என்னை பெத்தெடுத்து உடம்பு சோர்ந்துட்டா. எனக்கு தலையில எழுத்து எழுதி பிரம்மா கை சோர்ந்துட்டான். இப்படி எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிறவி தேவையா? நானும் நடந்து ஒவ்வொரு பிறவிக்கும் கால் சோர்ந்துட்டேன். தயவு செய்து இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா. மாதா உடல் சலித்தால் வல்வினை என் கால் சலித்தேன், வேதாவும் கை சோர்ந்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா. முடிச்சிட்ட. ரத்த கண்ணீர் எம்மராதா எப்பா மல்லா முடிச்சிருப்படானே மொல்லா மொல்லா டே மொல்லா மொல்லா சொல்லிட்டு போ. பின்னாடியே ரோடு போறதுக்கு 6 மாசம் முன்னாடியே ஜல்லி கொண்டாந்து குட்டிடாடாப்பா சொல்லுவார். அவரு அந்த அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அவரு ஒரு பாட்டு பாடிட்டு போவார். அந்த கொம்பை பிடிச்சி அவன் கூட்டிட்டு போவான். மன்னவனானாலும் மாடோடு சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான். இது முதல்ல தெரிஞ்சிருக்கா? கலை தாயே கலை, அவ்வளவு கலை தாயே. எல்லா திமிரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, மோகன் மோகன் என்ன மோகன் அப்படின்னு கொச்சுக்குவாரு. நான் சென்ஸ். உனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ண ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. அது எனக்கே நல்லா தெரியும். அவருக்கே நல்லா தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. அது எனக்கே நல்லா தெரியும். பிரான்ஸ்ல கிளப்ல ஒருத்தரை புக் பண்ணி வச்சிருக்கேன். கிளப்லயும் அதுவும் அவர் பண்ற அட்டுழைத்துக்கு கண்ணதாசன் எழுதின பாட்டு. மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கிறை தானே. சார் எளிதா ஒரு தத்துவத்தை சொல்லி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச திரைப்படத்தின் மூலமாக காவிரிமைந்தன் சார் தலைப்பு கொடுத்தாரு. எனக்கு உண்மையை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காதல் பாட்டு, தத்துவ பாட்டு, இதுல 2ல எதுல அவர் நிக்கிறார்? கண்ணதாசனை நினைத்த உடனே அவன் சொன்ன தத்துவங்கள் தான் சார் மனசுல நிக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேர். இல்ல சார், அவர் காதல் பாட்டால தான் சார் நாங்கெல்லாம் அவர் பாட்டை கேட்டு தான் சார் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இல்ல சார், தத்துவம் சார். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வாழ்வை வாசலில் வந்து வணங்கிட வைத்து விடும். எது? செய்த தர்மம் தலை காக்கும். இப்ப தர்மம் தலை காக்குது, ஹெல்மெட் தான் தலை காக்குது இல்லையா? அதான் நம்ம போட்டுட்டு திரியணும் எல்லா இடத்துலயும். ஏன்னா நண்பர்கள் பகைவர்கள் யார் என்றும் நல்லவர் கெட்டவர் யார் என்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த உலகத்திலே. அடுத்த வரி சொல்றார் சார், முகத்துக்கு நேரே சிரிக்கும் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். உண்டா இல்லையா? முகத்துக்கு நேரம் சிரிப்பான். ஆனா காங்கேயன் சார் காவிரிமைந்தன் சொன்னாரு, செம்மையாம பட்டிமன்றம் முத்திரமையெல்லாம் வந்திருந்தாராம, தூள் கிளப்பிட்டு கை கொடுங்க அப்படின்னுவான். நான் ஒரு 10 அடி தள்ளி போவேன். இவன்லாம் ஒரு நடுவர்னு சுத்திட்டு இருக்கான் பாடுறா. இதே வாய் தான் இப்ப சொல்லிச்ச. இவனெல்லாம் கூப்பிடுறாங்க. என்ன இவனா ஒரு பொழப்பு, ஒரு சட்டை ஒண்ணு வேட்டி ஒண்ணு சொல்லுவான்ல இல்லையா? இந்த மாதிரி பேசாதடா, நேராவே பேசிடு. இல்ல நேராவே பேசு. என்னப்பா நேத்து என்ன சுமாரா தான் பண்ணியாம, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லலாம். இல்ல நல்லா பண்ணி சர்டிபிகேட் கொடுத்தல, அந்த சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்து நீ போயிடு. அதையும் நீயே எடுத்துட்டு போயிடாத. திருத்தி எடுத்து வரக்கூடாது. சாட்டிஸ்பாக்டரி, வெரி குட், நாட் பேட்ல டீசில் எழுதுற மாதிரி பேட் இல்ல நீ சொல்லாத. நான் சாட்டிஸ்பாக்டரியா, நான் நல்லவனா, நான் பேடா எனக்கு தெரியும். ஐ நோ மை செல்ஃப். எடை போட்டுக்கலாம், நம்ம எடை போட்டுக்கலாம். வாலி ஒரு வார்த்தை கூட சொல்லுவாரு, பொன்னை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட தெரியாதுங்க.
இத கண்ணதாசன் வாழ்த்திட்டு, யோ ஆட போய் அருமையா, நீ பிளாக் லேபிள் ஒண்ணு இருக்கு, வா சாயந்தரம் வா சந்திப்போம், உடனே கூப்பிட்டு வராங்க. 2 பேரும் போய் மது வருந்தோம் சார். வெளிப்படையா கண்ணதாசன் வெளிப்படையா வாழ்ந்தவர் சார். எந்தவித மறைவு ஒளிவு மறைவே இல்லை. நான் அர்த்தமுள்ள இந்த மதம் 9ஆம் பாகத்தில் எழுதுறாரு சார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, படிச்சவங்களுக்கு, இதை படிக்காதவங்களும் சொல்றேன். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். எனவே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்ல எனக்கு அருகதை உண்டு. யார் சார் எழுதுவா? சரி, கவிஞரே இப்படி சொல்லிட்டாரு, நாம கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம் இல்லையா? ஒண்ணுல சார், பெரிய பெரிய விஷயம் நான் முன்னுரையை முடிச்சிடுறேன், ரொம்ப பெருசா போக வேணாம். நிறைய சொத்து கிடைச்சிட்டாலும் ஆடாத சார். ஆட்டோக்காரன் தான் சார், என் சகோதரன் ஆட்டோக்காரன், யாராவது வந்து கைத்தட்டுங்க சார். ஆட்டோக்காரன் வந்து எனக்கு உண்மை பிடிக்கும் சார். பின்னால வாசகம் எழுதி வைப்பாங்க சார், பின்னால வாசகம் எழுதி வைப்பாங்க சார். என்னமோ எழுதுவான் சார், புதுசு புதுசா எழுதுவான். அதுல ஒருத்தவன் எழுதி வச்சிருந்தான்னா, வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. நான் பின்னாலேயே போனோம் சார், பின்னாலேயே போனோம். அந்த ஆட்டோ படிச்சு ஃபுல்லா, ஓ வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. அருமையா இருக்கு. கண்ணதாசன் இப்ப ஏட்டா சார், அதை கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். என்ன சார் இது? கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன், துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன், துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. என்ன சார் அவர் தத்துவம்? கடல் அளவு கிடைச்சா ஆடாத, கையளவே கிடைச்சா வாடாத. ஆண்டவன் என்ன கொடுக்குறானோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கும். இதை விட தத்துவம் வேற யார் சார் சொல்ல முடியும்? எனவே முன்னுரையை முடிப்பதற்காக நேரத்தின் அருமை கருதி இப்ப காதல் பாடல்கள் மூலமாக கண்ணதாசன் புகழ் ஓங்கியதா அல்லது தத்துவ பாடல்கள் மூலமாக கண்ணதாசன் புகழ் ஓங்கியதா என்பதை தலைப்பாக தந்திருக்கிற இந்த தமிழ்ச்சங்க மன்றத்தாருக்கு நன்றி சொல்லி, என் அருமை சகோதரர் காவிரி மைந்தனுக்கு நன்றி சொல்லி, வந்திருக்கிற அனைத்து கண்ணதாசன் ரசிகர்களுக்கும் அனைத்து கண்ணதாசன் பிரியர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி, பாண்டிச்சேரியின் சார்பாகவும் என் வணக்கத்தை சொல்லி, முதல்ல காதல் தத்துவ பாடல்கள் தான் கண்ணதாசனை உயர்த்தியது என்று பேச, ஈரோடு, அவர் ஈரோடு பள்ளிக்கூடத்துல பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர், ஒரு பெருமையை சொல்ற, கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்துறையில மாணவர்களை முதல் மதிப்பெண் எடுக்க வைக்கிற தமிழாசிரியர் கோப்பா ரவிக்குமார். வாங்க.